Hi guys, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் டொமைன் நேம் எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் டொமைன் நேம் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டொமைன் நேம் எப்படி சூஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டொமைன் நேம் எப்படி சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டொமைன் நேம்லாம் நீங்களாம் சூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும், கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் கைஸ். டொமைன் நேம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு 10 ஸ்டெப்ஸில் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் டைப் பண்ணுற மாதிரி ஈஸியான டொமைன் நேம் வாங்கணும் கைஸ். அப்போது தான் எல்லாருமே உங்கள் வெப்சைட்டை சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கைஸ். இது ஆன்லைனில் உங்கள் வெப்சைட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இது மட்டும் இல்லாமல் மெயினாக டொமைன் நேமோட ஸ்பெல்லிங்கில் நீங்கள் உங்கள் ஏரியா ஸ்லாங் இல்லைனா நேட்டிவ் ஸ்லாங்கை யூஸ் பண்ணவே கூடாது கைஸ். எக்ஸாம்பிள் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் யூஸருக்கு உங்கள் வெப்சைட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஸோ உங்கள் வெப்சைட்டோட நேமை உங்கள் டொமைன் நேமை ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கைஸ். அதேமாதிரி உங்கள் டொமைன் நேமோட லென்த்து ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கைஸ். நீங்கள் லாங்காக காம்ப்ளெக்ஸாக உங்கள் டொமைன் நேம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் யூஸர் ப்ரௌசரில் உங்கள் டொமைன் நேமை மிஸ்டைப்பிங் அல்லது மிஸ்பெல்லிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ உங்கள் டொமைன் நேமை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கைஸ். உங்கள் டொமைன் நேமில் சம் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க கைஸ். அந்த கீவேர்ட்ஸ் உங்கள் பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கணும் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு டொமைன் நேம் ஆகும். ஸோ அந்த டொமைன் நேம் வந்து classreplay.com அல்லது classreplacement.com நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வெப்சைட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கைஸ். உங்கள் யூஸருக்கு உங்கள் வெப்சைட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சர்ச் இன்ஜினில் உங்கள் வெப்சைட் ஹை லெவல் ரேங்கிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் லோக்கலாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இருக்கிற சிட்டியா ஸ்டேட்டுக்குள்ளேயே உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகணும்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கல் கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டொமைன் நேம் வாங்கணும் கைஸ். அவங்க ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி, அவங்க மறக்காம ரிமெம்பராக வச்சுருக்க மாதிரி நீங்கள் டொமைன் நேம் வாங்கணும் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது மூலயமா உங்கள் பிஸ்னஸ் லோக்கலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். மெயினாக இந்த தப்பாக பண்ணவே கூடாது கைஸ். உங்கள் டொமைன் நேமில் நீங்கள் நம்பர்ஸ் அண்ட் ஐகான்ஸை யூஸ் பண்ணவே கூடாது கைஸ். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்கள் டொமைன் நேம் 5fingers.com வச்சுருக்கீங்கன்னா உங்கள் யூஸருக்கு அது நம்பர் 5 அல்லது லெட்டர் 5 அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிருங்க. அதே மாதிரி நீங்கள் ஐபன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் யூசர்ஸ் உங்கள் வெப்சைட் நேமை மறந்துடுவாங்க கைஸ். மறந்துட்டேன் காலையிலையா, சும்மா ஒரு 6 மாதம். ஸோ நீங்கள் இந்த ரெண்டையுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது கைஸ். இந்த வேர்ல்டில் மில்லியன்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் டொமைன் நேம் இருக்குது கைஸ். ஸோ உங்கள் டொமைன் நேம் கேட்சியாகவும் ஈஸியாக மெமரபிள் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியங்க. நீங்கள் இதுதான் என் வெப்சைட்டோட டொமைன் நேம் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட உங்கள் டொமைன் நேமை சொல்லி அது எப்படி இருக்குது, கேட்சாக இருக்கா, அவங்களுக்கு ஈஸியாக மெமரபிளாக ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் மெயினான ஒரு பாயிண்ட் கைஸ். நீங்கள் டொமைன் நேமை சூஸ் பண்ணதும் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை அந்த டொமைன் நேம் வேறு ஏதாவது கம்பெனி இண்டஸ்ட்ரி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் கைஸ். வேறு யாராவது அந்த டொமைன் நேமுக்கு காப்பி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் கைஸ். ஏன்னா வேற ஒரு ஆள் காப்பி ரைட்ஸ் வாங்கின டொமைன் நேமை நீங்கள் வாங்குறது ரொம்பவே இல்லீகலான விஷயம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் கைஸ். டொமைன் நேமுக்கு அப்புறம் வர எக்ஸ்டென்ஷன் நேம், அதாவது .com .net இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நேம் வெப் அட்ரஸோட எண்ணில் வரும் கைஸ். உங்கள் பிஸ்னஸுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் சூட் ஆகுமோ, எந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகுமோ அதை வைங்க கைஸ். .com தான் இருக்கிறதுலே பாப்புலரானது, அதுக்கு .com தான் எல்லோரும் வச்சுருக்காங்க, நீங்களும் வைக்காதீங்க கைஸ். இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்டென்ஷனாக வைக்கலாம் கைஸ், .photography அப்படின்னு. இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சிங்கன்னா உங்கள் வெப்சைட் நேம் ரொம்பவே கேட்சாக இருக்கும் கைஸ். உங்கள் பிராண்ட் நேமை நீங்கள் ப்ராடக்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வேரியஸ் டொமைன் நேம் எக்ஸ்டென்ஷனாக வாங்கணும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டொமைன் நேமோட மிஸ்பெல்லிங் வெர்ஷன்ஸும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் கைஸ். அப்போ தான் யூஸர் ப்ரௌசரில் ஸ்பெல்லிங் தப்பாக டைப் பண்ணாலுமே ப்ரௌசரை உங்கள் கஸ்டமர்ஸை உங்கள் வெப்சைட்டுக்கு கொண்டு வந்து நிற்கும் கைஸ். டொமைன் நேமெல்லாம் எல்லாருமே குவிக்காகவே வாங்கிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஃபேவரட்டான டொமைன் நேமை வேகமாகவே வாங்குங்க கைஸ். எல்லா டொமைன் நேமுமே எக்ஸ்பென்சிவ் கிடையாது, சில டொமைன் நேம்லாம் இன்னும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ வேகமாகவே போய் நீங்கள் பை பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோவில் டொமைன் நேம் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டொமைன் நேமை எப்படி பை பண்ணலாம், எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் கைஸ். ஸோ எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.